ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய வெற்றிகளுக்கு, சந்தோஷமான தருணங்களுக்கு யாருங்க காரணம்? கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவோம். நான் தான், என் உழைப்பு தான்னு. சரி, அப்படியே உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய தோல்விகளுக்கும், இழப்புகளுக்கும் யார் காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் தான் என்ற வார்த்தை முதல்ல வராது. என் நேரம் சரியில்ல. அவங்க எனக்கு உதவி பண்ணல. எனக்கு வந்த சூழ்நிலை அப்படி. இப்படி யாரோ ஒருத்தர் மேலயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்து மேலயோ பழிய போட்டுட்டு நாம தப்பிச்சுக்க நினைப்போம். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? என்னைக்கு நீங்க உங்க தோல்விக்கு மற்றவங்கள காரணம் காட்டுறீங்களோ, அன்னைக்கே உங்க வாழ்க்கைய மாத்துற ரிமோட் கண்ட்ரோலை வேற ஒருத்தர் கையில குடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு மனதின் வரிகள்ல காரணங்கள தேடுவதை நிறுத்திவிட்டு, பொறுப்புகளை கையில் எடுத்தால் வாழ்க்கை எப்படி மாறும்னு ஒரு ஆழமான கதையோட பார்க்க போறோம். கார்த்திக் ரொம்ப திறமையான ஒரு இளைஞன். அவனுக்கு ஒரு சொந்த பிசினஸ் தொடங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவன்கிட்ட அருமையான ஐடியாஸ் இருந்துச்சு. ஆனா, அவன் தொடங்குன எந்த பிசினஸும் அடுத்த கட்டத்துக்கு போகல. பிசினஸ் தோத்தப்போ அவன் சொன்னான், என் பார்ட்னர் சரியில்ல, என்னை ஏமாத்திட்டான்னு. 2வது பிசினஸ்ல நஷ்டம் வந்தப்போ, மார்க்கெட் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அரசாங்கம் கொண்டு வந்த புது ரூல்ஸ் தான் காரணம்னு சொன்னான். அவனோட அப்பா ஒரு முறை கேட்டாரு, ஏன்டா தம்பி, எல்லாமே மத்தவங்க தப்புன்னா உன்னோட பங்கு இதுல என்னன்னு. அதுக்கு கார்த்திக் கோபமா, உங்களுக்கு என் நிலைமை புரியலப்பா, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு கத்திட்டு ரூமுக்குள்ள போயிட்டான். கார்த்திக் தன்னோட எந்த தோல்விக்குமே பொறுப்பேத்துக்கல. எப்பவும் அவன் கிட்ட ஒரு எக்ஸஸ்கியூஸ் லிஸ்ட் ரெடியா இருக்கும். இதனாலேயே அவனோட நண்பர்கள், உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி. இந்த உலகமே எனக்கு எதிரா இருக்குன்னு அவன் முழுசா நம்ப ஆரம்பிச்சான். ஒரு நாள் கார்த்திக் வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்துச்சு. அவன் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் அவனோட ப்ராஜெக்ட பார்க்க சம்மதிச்சாரு. காலையில 10 மணிக்கு மீட்டிங். இதுதான் அவனோட கடைசி வாய்ப்பு. ஆனா அன்னைக்கு காலையில அவனுக்கு அலாரம் அடிக்கல. அவசரமா கிளம்பி டிராபிக்ல மாட்டி மீட்டிங் போறப்போ மணி 11. அந்த இன்வெஸ்டர் கோவமா கிளம்பிட்டு இருந்தார். கார்த்திக் ஓடி போய், சார், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. வழியில பெரிய ஆக்சிடென்ட், டிராபிக் ஜாம். அது மட்டும் இல்லாம என் அசிஸ்டன்ட் ஃபைல தப்பா வச்சுட்டான். அதான் லேட்னு வழக்கம் போல காரணங்களை அடுக்கினான். அந்த இன்வெஸ்டர் கார்த்திகை நிதானமா பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி, டிராபிக் ஜாம்ல நீ மட்டுமா வந்த? இந்த ஊர்ல இருக்க பாதி பேர் அந்த வழியா தான் வந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்க வேலைக்கு கரெக்டா போயிட்டாங்களே. அசிஸ்டன்ட் தப்பு பண்ணான். சரி, அத ஒரு முறை செக் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லையா? உன்னோட தோல்விக்கு நீ எப்பவுமே ஒரு காரணத்தை தேடுற வரைக்கும் உன்னால ஒரு சின்ன டீமை கூட வழிநடத்த முடியாது. ஐ ஆம் சாரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அந்த நிமிஷம் கார்த்திக் தலையில யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கமே வரல. அவனோட கடந்த கால தோல்விகளை எல்லாம் யோசிச்சு பார்த்தான். பார்ட்னர் ஏமாத்தினான். சரி, ஆனா அவனை கண்மூடித்தனமா நம்பினது யாரு? கார்த்திக் தான். மார்க்கெட் சரியில்லை, சரி, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான மாத்தாதது யாரு? கார்த்திக் தான். முதல் முறையா அவனோட எல்லா தோல்விகளுக்கும் காரணம் சுற்றுப்புறம் இல்ல, அவனோட அலட்சியம்தான் அப்படிங்கிற உண்மைய அவன் மனசு ஏத்துக்குச்சு. அது ரொம்ப வலிச்சுது. ஆனா அந்த வலி அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்துச்சு. நண்பர்களே, பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது நம்ம ஈகோவை காப்பாத்தும். நான் சரியா தான் இருக்கேன், இந்த உலகம்தான் தப்புன்னு நம்ம மனசுக்கு ஒரு பொய்யான ஆறுதலை கொடுக்கும். ஆனா அந்த ஆறுதல் உங்களை அதே இடத்துல தான் தேங்கி கிடக்க வைக்கும். எப்ப நீங்க, ஆமா, நான் தோத்துட்டேன், என் கணிப்பு தப்பாயிடுச்சு, என் உழைப்பு பத்தல் அப்படின்னு அந்த தோல்விக்கான முழு பொறுப்பையும் உங்க தோள்ல தூக்கி வைக்கிறீங்களோ, அப்பதான் அதை எப்படி சரி பண்ணலாம்னு உங்க மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். காரணங்களை தேடுபவர்கள் வரலாற்றை படிப்பதோடு நின்று விடுவார்கள். பொறுப்புகளை கையில் எடுப்பவர்கள் தான் வரலாற்றை படைக்கிறார்கள். தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது நீங்க கத்துக்க வேண்டிய பாடத்தோட முதல் பக்கம். வாழ்க்கை சில நேரங்களில் உங்களை கீழே தள்ளலாம். அது உங்க தப்பால இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கீழே விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க வேண்டியது 100% உங்களோட பொறுப்பு மட்டும்தான். இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? இது சரி பண்ண நான் அடுத்து என்ன செய்யணும்? உங்களையே கேட்டு பாருங்க. நீங்க காரணங்களை தேடுவதை நிறுத்தும் அந்த நொடியில் உங்களுக்கான தீர்வுகள் உங்களை தேடி வரும். உங்கள் வெற்றிக்கான விதையை, உங்கள் தோல்விகளுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் மண்ணில் தூவுங்கள். வாழ்க்கை மாறும். இது உங்களுக்கான நேரம். எழுந்து வாருங்கள். இது மனதின் வரிகள்.
உங்கள் மனதின் குரலை சொல்லும் இடம். மீண்டும் ஒரு ஆழமான சிந்தனையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.